தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான அமலாக்கத்துறையின் விசாரணையில் தடை ஏற்பட திமுக அரசே காரணம் என்று தெரியவந்துள்ளது. திமுகவின் மாநிலங்களவை எம்பியான கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, அன்பழகன், MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், காமராஜ், KC வீரமணி, முன்னாள் MLA தி நகர் சத்யா, சேலம் இளங்கோவன் ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது PMLA எனப்படும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று ரிட் மனுவில் கிரிராஜன் கூறியிருந்தார். அதில் C விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு கவனம் பெற்றுள்ளது. சென்ற 2021ஆம் ஆண்டு மே மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அக்டோபர் 2021இல் விஜயபாஸ்கர் மீது வருமானத்திற்கு அதிகமாக 35.79 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் டிசம்பர் 2021இல் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. 2023ஆம் ஆண்டில் விசாரணையை நிறைவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவியின் பெயரை இடம்பெற்று இருந்தது. இதையடுத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அமலாக்கத்துறை கோரியது. ஆனால் முதல் தகவல் அறிக்கையின் நகலை மட்டுமே அமலாக்கத்துறையிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை சமர்ப்பித்தது. மற்ற எந்த ஆவணத்தையும் தரவில்லை. அதை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. அப்போது PMLA சட்டத்தின் பிரிவு 54 படி அமலாக்கத்துறையிடம் ஆவணங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு இல்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளித்தது. அதேபோல விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை கூறிய அதே பதிலை கூறியிருந்தார். பின்னர் குற்றவியல் நடைமுறை விதிகளின்படி முதலில் ஆவணங்களை கேட்டு அமலாக்கத்துறை முறையாக கோரிக்கை வைக்க வேண்டும் என்றும் அதன் பிறகே ஆவணங்களின் நகலை அமலாக்கத்துறை பெற முடியும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். அமலாக்கத்துறையிடம் ஆவணங்களை வழங்காமல் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காலம் தாழ்த்திய நிலையில் இப்போது விஜயபாஸ்கர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக MP கிரிராஜன் மனு தாக்கல் செய்தது முரண்பாடாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.